வணக்கம். இது டி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பல கொலை. யாழில் ஆவா குழு தலைவனாக இருந்த தமிழர் கனடாவில் கைது. வாழ்வெட்டு தாக்குதலில் குடும்பஸ்தர் கொலை, 5 பேர் கைது. வவுனியாவில் சம்பவம். தேசிய இனப்பிரச்சினைக்கான அனுர அரசின் தீர்மானம். ஸ்ரீநேசன் எம்பி பகிரங்கம். இந்தியா செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. சர்ச்சையாக மாறிய அனுர தரப்பின் கருத்து. முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அரிசி பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி. மக்களுக்கு வெளிவந்துள்ள நற்செய்தி. மீண்டும் காலி முகத்திடலில் கூடாரம் அமைக்க தயார். மக்கள் எச்சரிக்கை. தமிழராய் பிறந்தது நாம் செய்த பாவமா? வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கேள்வி. யாழில் 300 பவுன் நகை கொள்ளையிட்டு கொழும்பில் தலைமறைவு சீக்கிய நபர். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பகுதியில் செயற்பட்டு வந்த ஆவா குழுவின் தலைவன் என்று கூறப்படும் இலங்கையர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி அஜந்தன் சுப்பிரமணியம் என அழைக்கப்படும் பிரசன்ன நல்ல லிங்கம் என்று 32 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இவர் இலங்கையிலும் பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து சந்தேக நபரை கைது செய்ய இலங்கையின் பாதுகாப்பு படையினர் சர்வதேச பிடியாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற இவர் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து கனடாவுக்கு வந்தபோது கனேடிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான குறித்த இலங்கையர் மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்ஸ் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக கனேடிய பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்துள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றில் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் இன்றைய தினம் தெரிவித்துள்ளனர். சேமமடு இளமருதங்குளம் பகுதியில் கடந்த 1/12/2024 இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த 46 வயதான செல்வ நிரோஜன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்த ஓமந்தை போலீசார் வாழ்வெட்டில் ஈடுபட்டவர்கள் பயணித்த வாகன சாரதியை அன்றைய தினமே கைது செய்திருந்தனர். சம்பவம் தொடர்பில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் ஓமந்தை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய 5 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்தனர். வவுனியா, உக்குளாங்குளம், கூமாங்குளம், வேலங்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 இளைஞர்களே கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர். மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அனுர அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இடம்பெற்ற புதிய நாடாளுமன்றத்தின் 1வது அமர்வின் பின்னர் ஸ்ரீதரன் தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்கண்டவாறு கூறியதாக ஸ்ரீநேசன் கூறியுள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், இதன்போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். அதில் முதலாவதாக தேசிய இனப்பிரச்சினை தொடர்பான விடயத்தை நியாயமான அடிப்படையில் மிகவும் விரைவாக தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தோம். அத்துடன் இராணுவத்தினராலும் குடியேறிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிப்பு விடயம் தெரிவிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக மயிலத்தமிடு மாதவனை பண்ணையாளர்களின் மேச்சத்தரை காணி தொடர்பில் வலியுறுத்தியிருந்தோம். நீதிமன்றத்தின் கட்டளைகளை மீறி இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் மேச்சத்தரை இல்லாத நிலையில் அவஸ்தைக்குள்ளாகியுள்ளமை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளோம். மேலும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதுடன் அதனூடாக கைது செய்யப்பட்டுள்ள
அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பிலும் தெரியப்படுத்தினோம். அது மட்டுமல்லாது அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மூலமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயமும் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை தரமுயர்த்த தொடர்பான விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பில் நம்மால் சொல்லப்பட்டதுடன் வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி குன்றி காணப்படும் விடயம் பற்றியும் கூறியிருந்தோம். இதன் நிமித்தம் விசேட நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்விடயங்களை ஜனாதிபதி நுணுக்கமாகவும் அவதானமாகவும் செவிமடுத்தார். இதில் இனப்பிரச்சினை தீர்வு என்ற விடயத்தில் அவர்கள் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த திருத்தம் வரும்போது அம்மால் குறிப்பிடப்பட்ட விடயங்களையும் கவனத்தில் கொள்வதோடு தென்னிலங்கை மக்களும் இந்த விடயத்தில் குழப்பமடையாத விதத்தில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். அவ்வாறாக இருப்பினும் கடந்த காலங்களில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்களிடம் நமது இனப்பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் ஏமாற்றப்பட்டிருந்தோம். எனவே இவரும் ஒரு தென்னிலங்கை தலைவர் என்ற அடிப்படையில் இதற்கான செயற்பாடுகள் இடம்பெறும் போதுதான் ஒரு நம்பகத்தன்மையை உணர முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான உயர்மட்ட குழு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவிற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு செல்ல உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய விஜயம் தொடர்பான முழுமையான அறிவிப்பு இந்த வாரம் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டார். இவ்விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் கடற்சூழல் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களுக்கு வரும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலாம் என விவசாயம் கால்நடை வளர்ப்பு அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானது என வன விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் நயனக ரன்வல்ல குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பான அமைச்சரின் தவறான கருத்தை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என நயனக ரன்வல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேலும் கருத்து தெரிவித்தார். விவசாய நிலங்களுக்கு வரும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலாம். அதனால் எவ்வித சட்ட சிக்கலும் வராது என விவசாயம் கால்நடை வளர்ப்பு காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கால் காந்து அண்மையில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளமை பாரதூரமானதொரு கருத்தாகும். விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலாம் என்றால் விளை நிலங்களுக்கு வருகை தரும் விலங்குகளை கொல்லலாமா என்ற கேள்விகளும் காட்டு விலங்குகளின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்டு வெறுப்புக்குள்ளாகியுள்ளார்கள். இவ்வாறான பின்னணியில் விவசாயிகளுக்கு அமைச்சரின் கருத்து உத்வேகமளிக்கும் வகையில் உள்ளது. அமைச்சரின் இந்த பாரதூரமான கருத்து தொடர்பில் வன ஜீவராசிகள் திணைக்களம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு எதனையும் குறிப்பிட முடியாது. அமைச்சரின் கருத்துக்கு அமைய செயற்பட்டு நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் கிடைக்கும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது உருவாகியுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அதிகபட்சமாக 70,000 மெட்ரிக் டன்களுக்கு உட்பட்ட அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் பெரும்பாலானவை இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்படவுள்ளதுடன் இதற்கமைய அரிசி இருப்புகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் அடுத்த வாரத்தில் நாட்டை வந்தடையும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரிசி மீதான இறக்குமதி வரியை திருத்தியமைத்து அரிசி இறக்குமதியை டிசம்பர் 4ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரையில் அரசாங்கம் அனுமதித்து விசேட வர்த்தமானி அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது. அத்தோடு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை நுகர்வோருக்கு உடனடியாக வழங்குவதற்காக துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களில் உள்ள அரிசி 4 மணித்தியாலங்களுக்குள் விடுவிக்கப்படும் என சுங்க திணைக்களத்தில் இருந்தும்
விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் மீண்டும் நாடு நெருக்கடியை சந்தித்தால் தற்போதைய அரசாங்கத்தையும் விரட்ட தயக்கம் காட்டப்போவதில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் மக்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். நமது நாடு சிங்கப்பூர் அல்லது பிரித்தானியா போன்று மாற அவசியமில்லை எனவும் நாட்டில் உள்ள ஊழல் ஒழிக்கப்பட்டு நியாயமான ஆட்சி இடம்பெற்றால் போதும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் புதிய அரசாங்கத்தின் மீது அதிக நம்பிக்கை காணப்படுவதாகவும் இனமொழி பேதமின்றி ஒரே நாட்டின் மக்கள் என நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் உள்ளக பொறிமுறையை நிராகரிப்பதோடு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகிறோம் என பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர். இங்கு மேலும் கருத்து தெரிவித்துள்ள சங்கத்தினர், நாம் ஒரு தேசிய இனம், ஆனால் தொன்று தொட்டு சிறுபான்மை இனம் என்ற பதத்திற்குள் திட்டமிட்டு தள்ளப்பட்டுள்ளோம். நமது 8 மாவட்டத்திலுமாக பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை 18,817 பேர் ஆகும். அது மட்டுமல்லாமல் 2009 முள்ளி வாய்க்காலில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது எமது மக்கள் மீது பாரிய இனவழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 1,46,679 பேரை இனவழிப்பு செய்துள்ளது. நாம் எமது உறவுகளை இறுதி யுத்தத்தில் இழந்து தவிக்கிறோம். நாங்கள் இப்போதும் தொடர்ந்து எமது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்றும் சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 300 பவுன் நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்ட காலமாக தேடப்பட்ட பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது பெருமளவு நகைகள், ஆவணங்கள், திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், கைக்குண்டு என்பனவும் சந்தேக நபரிடமிருந்து போலீசாரால் மீட்கப்பட்டது. சந்தேக நபர் யாழ்ப்பாணம், கோப்பாய், மானிப்பாய், சுன்னாகம் பகுதி போலீஸ் பிரிவுகளில் கடந்த 2 வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்து சென்று நூதனமாக நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்ட புங்குடுதீவை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்தபோது குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரின் மனைவி அங்கிருந்து தப்பியோடினார். சந்தேக நபரிடமிருந்து 90 பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை மீட்ட பணத்தில் சந்தேக நபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்ததாகவும் போலீசார் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பைச் சேர்ந்த 3 பேரும் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் கைதான பிரதான சந்தேக நபரை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.